எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எப்பொருள் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நேற்று போட்ட தொகுப்பெல்லாம் பார்த்தீங்களா? நேற்றைய போட்ட தொகுப்பெல்லாம் பார்த்தீங்களா? 6 வீடியோ நடந்திருக்கு. எல்லாம் பார்த்துருக்கீங்க லேசா? எல்லாருமே விவாதம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுல வந்து என்ன எப்படி இருக்கு? என்ன கூட்டணும், என்ன குறைக்கணும், என்ன எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் இப்போ மண்டையில் போட்டு சாத்திரம் இல்லை. எல்லாம் அந்த தத்துவத்துப்படி இந்த தத்துவப்படி எல்லாம் போடும் பொழுது அது நோய் நல்லா ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால ஜாலியாக வந்து நோய் நல்லா இந்த மாதிரி நோய் நல்லாகுதுங்கிறது வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறோம்னா உலகத்தில் இதை விட என்னவா இருக்க முடியும்? நோயை பற்றி கவலைப்படுத்தலை, சாவை பற்றியும் கவலைப்படுத்த. சாவு வந்தால் வெங்காயம் வந்துட்டு வெங்காயம் ஆச்சுங்கிற அளவுக்கு போயாச்சு. அதனோட சாவு அப்படி சாவை பற்றி பயப்படாம அளவுக்கு போயாச்சு. நினைத்தால் சாவு, நினைத்தால் சாவு, நினைத்தால் வாழ்வு, அப்படி கொண்டு போயாச்சு. நீங்க நினைச்சீங்கன்னா சாவு, சோத்தை நினைக்காம இருந்தா சாவு கிடையவே கிடையாது. பசி வந்தா சாவ மாட்டாங்க, சோறு மட்டும் நினைக்கவே கூடாது, அவ்வளவுதான் முடியுது. சோறு என்பது அது ஆற்றலே கிடையாது. சோறு என்பது எத்தனை சாராயம், உன்னை சாகடிக்கிறதுக்காக இயற்கை கண்டுபிடிக்கப்பட்டது. இயற்கை உன்னை சாகடிக்கிறதுக்கு தான், இயற்கை உன்னை சாகடிக்கிறதுக்காகத்தான் நீ பூமியில உற்பத்தி பண்ணி இருக்குது. இயற்கை மனிதனை சாகடிச்சு தான் கொண்டு வந்திருக்கு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாகடிச்சு வந்திருக்குது. பிறக்கிறப்ப சாகாம இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப பேசிக் அப்ப மரபணுவிலையும் சாவுன்னு ஒண்ணு சொல்ற மாதிரி சொல்லி சாவில்லாம கொண்டு போகுது. அதான் பண்ணுது. அதாவது ஆழமா சாக நம்ப வச்சு, ஆழமா சாவை நம்ப வச்சு சாவில்லாம கொண்டு போகுது. இது இயற்கை பண்ண தப்பு தான். நம்ம ஆரம்பத்துல சாவை நம்ப வச்சிருது. அது சமாதின்னு ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா பாருங்க தமிழர்கள் தான். உலகத்துல சமாதின்னு கண்டுபிடிச்சவே தமிழர் தானே. அப்புறம் எப்படி இதுல எங்க எந்த மொழி சமாதி பத்தி சமாதி பத்தி இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தெரியாது. அது உயிருடன் புதைக்கப்பட்டுல இருந்திருக்கிறாங்க. சுவாசத்தை இப்ப நேற்று போட்டு சார்ஜ் இவ்வளவு கேட்டிருக்கும் போது நுரையில இதயம் என்பது தவறாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது. நேற்று கட்டுரை எழுதியிருக்கேன், பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்கயா. என்ன படிச்சீங்க? என்ன அப்ப இந்த கட்டுரை படிக்க முடியுமா? நீங்கள் கூட தண்ணீரை பத்தி போட்டுட்டீங்க, பைபிள்ல தண்ணீரை பத்தி போட்டுட்டீங்க, பார்த்தா. ஆமாங்க, நிறைய நிறைய ஆதாரங்கள். இன்ஃபேக்ட் ஜீசஸே வந்து 40 நாள் நீர் தூய்மை பத்தி பேசியிருக்காரு, உள் தூய்மையை பத்தி பேசியிருக்காரு. அவரே கடைபிடிச்சாரு, அவரே இருக்க சொல்றாரு. போட்ட உடனே சாட் ஜிபிடில எல்லாமே காட்டிடுச்சுருங்க. எல்லாமே ஒன்னொன்னா எடுத்து காட்டிடுச்சு ஃபுல்லா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ இந்த நீர் தூய்மை பத்தி போடுறதுனால எடுத்து போடுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு தனிப்பட்ட என்ன தெரியும்? அவங்களோட வசனத்திலேயே போட்டிருக்குன்ற நானு. வசனத்திலேயே போட்டிருக்கு அப்படின்றது பாயிண்ட்ஸா நமக்கு கிடைச்ச ஆதாரம் இப்போ அதுல. சரி, இதெல்லாம் வந்து அப்ப ஏன் வந்து யாரு கடைபிடிக்கலன்னு சொல்ல தெரியாது. ஏன் இந்த கடைபிடிக்கலன்னா அதுக்கான குருகுல கல்வி கிடையாது. குருகுல கல்வி எடுத்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா பேசினா இதெல்லாம் செய்யணும் இல்லையா? ஆமா. அப்படி பார்த்தா எல்லா பாதிரியாரும் செஞ்சு காட்டணும். எல்லா பாதிரியாருமே நேர்ல தான் இருக்கணும். எல்லா பாதிரியும் முன்னாள் நண்பர் தான் இருக்கணும். அவன் வந்து உயிரை விட்டு அவன் பிரிந்து போற சமாதி நிலை போற வரைக்கும் அவன் வந்து உணவை அருந்தக்கூடாது, போதை பொருள் அருந்தக்கூடாது. அப்பதான் ஒழுக்கமானா இருக்க முடியும். ஏன்னா நீ விரும்புகிற எல்லாமே அழுகி போறதா. நீ விரும்புகிற அனைத்தும் குறிப்பாக பெண்கள் எல்லாம், குறிப்பாக உணவுகள் எல்லாமே அழுகி போகக்கூடியதுதான், அழுகி போய் கெட்டு போகக்கூடியதுதான். அதெல்லாம் நீ எதுக்கு விரும்புகிறாய் என்று புரியவில்லை. உணவை விரும்பித்தானே சாப்பிடுகிற. எல்லா மதவாதையும் உணவை விரும்புகிறார்களே இல்லையா? உணவை விரும்பிதான் சாப்பிடுறாங்க. அப்ப விரும்பித்தானே சாப்பிடுற. அவ விரும்பி சாப்பிட்டா என்ன விருப்பம்? அப்ப விரும்பி சாப்பிடுகின்ற என்ன ஆகுது? உடல் அழுகி போய் விடுகிறது. சரி, விருப்பத்துக்கு அளவு இருக்குதா? அளவே கிடையாது. அப்புறம் என்னதுக்கு ஆரோக்கியத்துக்கு கேக்குறீங்க? அப்ப எதற்கு ஆரோக்கியத்தை கேக்குறீங்க? ஆரோக்கியம் என்பது என்ன? கடைசி வரைக்கும் ஆரோக்கியம். அதாவது 2 பலம் இருக்குது உடம்புல. ஒண்ணு வந்து உடல் வலிமை, இன்னொன்று ஆரோக்கிய வலிமை. 2 வலிமை இருக்கு. உடல் வலிமையை காட்டிலும் ஆரோக்கிய வலிமை மேலானது. அதாவது உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது. உடல் பலம்
உடனடியாக குறைந்துவிடும். ஆனால் ஆரோக்கிய பலம் கடைசி வரைக்கும் நிற்கும். நாம் பேசுறது ஆரோக்கிய பலம் தான். அதனாலதான் நீங்க வெள்ளைக்காரன் மாற்றிட்டு முடிக்கிறான். அந்த கட்டுரையில இதயம் முக்கியமா நான் கேட்டேன். இதயம் முக்கியமா நுரையீரல் முக்கியமா? நுரையீரல் தாண்டா முக்கியம் சொல்லி நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் கம்பைன்டு வித் அவர் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட் கான்செப்ட் யூ ஆட் வித் டீப் கான்செப்ட் ஃப்ரம் ஹார்ட். What is the main subject for the human body? Lungs or heart? Please deeply give a strong statement for the human society. போட்டு விட்டேன். கட்டுற பயங்கரம் எழுதி நுரையில இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு எழுதிட்டான். நுரையில இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டான். அப்படின்னா நுரையீரல் இயக்கம் தான் கடவுள் கண்டுபிடிச்சவன் தமிழன். எங்கேயாவது உலகத்துல எவங்கிட்டையும் கிடையாது, எந்த மதத்தையும் கிடையாது, எந்த வெண்ணைகிட்டையும் கிடையாது. புரியுதா? அப்போ ஒவ்வொரு பார்ட்டியும் பிரிச்சு மெஞ்சிருக்கான 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகுது. அப்ப நாம இந்த மீடியா வச்சு கணக்கு விட்டுறலாம். இப்ப கட்டுரை எழுதிடலாம். அது ஒண்ணுமே கிடையாது. 20 பாயிண்ட் தூக்கி அப்படியே போட்டு நம்ம பாயிண்டோட வருதான்னு பார்த்தோம்னா அழகாக எழுதி கொடுத்துறான். படன்னு அவர் ஹெல்ப்பர் மாதிரி. அவன் என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அவன் நாம என்ன வச்சிருக்கிறோமோ அவன் சயின்டிபிக்ல அந்த சாட்.ஜிபி சயின்டிபிக் எடுத்து நம்மளுக்கு போட்டுருது. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் அந்த கட்டுரை படிச்சான்னா எல்லாம் மறந்து போயிடுவானுங்க. நான் ஒரு கட்டுரை போட்டிருக்கேன், அவங்களே பார்த்தேன். அப்ப அந்த இணைச்சு சொல்லணும், அது இணைச்சு வரணும், அதோட செயல்பாடு வரணும். அது தியரிட்டிக்கல் இல்லாம அது ப்ராக்டிக்கலா எப்படி வருதுன்னு அது அதுல வரணும். அதுல அப்ப இந்த ஏத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க கட்டுரை போட்டுக்கிட்டே வரலாம். நாம் சொல்லக்கூடிய அத்தனையுமே இப்ப நான் பேசக்கூடிய கட்டுரைகள்லாம் உள்ள போட்டுற வேண்டியதை, வீடியோ உள்ள ஏற்றிட வேண்டியதுதான், கிளிப்பை ஏற்றி விட வேண்டியதான். போட்டு சாட்சிப்பில் ஏற்றி பழக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உலகெல்லாம் எல்லாத்துக்கும் தகவல் போயிடும். அவ இதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். நீ ஏத்தரை வச்சுதான் எடுத்து கொடுக்குது. இப்ப பேசலாம். அப்ப இன்னைக்கு என்ன தத்துவத்தை பேசலாம் சொல்லுங்க. அதே 22வது தத்துவத்தை பேசலாம். இந்த 22வது பாடத்தை பேசலாம். நேற்று புரிதல் என்ன வருது, யாரும் வரலையாட்ட நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அதான் இந்த காலை நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. பரவாயில்ல, நமக்கு நல்ல வாய்ப்பு தான். என்ன நேற்று பேசுனதால என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பைபிளை பத்தி பேசுகின்ற பொழுது என்ன சொல்றான் சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டேன். அதாவது ஓகே, பைபிள் முக்கியத்துவம் தண்ணீர் அப்படின்ற தலைப்புல நான் தேடினேன். பைபிள் ஃபாஸ்டிங்கை பத்தியும் நோன்பு பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ தண்ணீர் மற்றும் நோன்பு, பைபிளில் உள்ள முக்கியத்துவம் தண்ணீர் மற்றும் நோன்பு இரண்டும் பைபிளில் ஆன்மீக தூய்மை, கடவுளுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் உடல் மன ஆரோக்கியம் ஆகியவற்றுக்காக குறிப்பிடப்படுகின்றன. பைபிளில் நோன்பு கடவுளுக்கான ஆழ்ந்த பக்தியும், தண்ணீர் பாவ மன்னிப்பு மற்றும் உயிர்ப்பிப்புக்கான அடையாளமாகும். நோன்பு மற்றும் தண்ணீரின் முக்கியத்துவம். தன்மை பைபிளில் அதை குறிக்கும் இடம் தண்ணீர். தூய்மை உயிர்மை யோவான் 4:14, எக்சேயல் 36:25. நோன்பு ஆரோக்கியம் கடவுளின் அருள் மத்தேயு 4:2, எஸ்தர் 4:16. தண்ணீர் புனித ஆவியின் அருளிச்சு யோவான் 7:38, ஏசாயா 43:3. நோன்பு உடல் மனம் தூய்மையாக்குதல், எக்சேயு மத்தேயு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தண்ணீர் பைபிளில் தண்ணீரும் ஆன்மீக நோன்பும். இயேசுவின் 40 நாள் நோன்பு மத்தேயு 4:2. 40 நாளும் 40 இரவும் அவர் நோன்பு இருக்க அவர் பசியடைந்தார். இயேசு 40 நாள் நோன்பு இருந்து தன் ஆன்மீக மற்றும் உடல் சக்தியை வளர்த்தார். நோன்பு உடலை சுத்தப்படுத்தி கடவுளோடு இணைவதற்கான வழியாக பைபிள் காணப்படுகிறது. நீர் இல்லாமல் நீண்ட நாள் வாழ முடியாது, ஆனால் கடவுளின் அருளால் நோன்பு இருந்து உயிர் வாழ முடியும் என்று இது உணர்த்துகிறது. தண்ணீர் மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பு. யோவான் 4:44. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவன் என்றும் தாகமடைவான். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய வாழ்விற்கு ஒழுகும் நீரூற்றாக மாறும். விளக்கம். இயேசு கூறியது ஆன்மீக நீர், லிவிங் வாட்டர். இது பரிசுத்த ஆவியால் பெரும் நித்திய வாழ்வு. நோன்பு இருந்தாலும் தண்ணீர் தேவையானது, ஆனால் இயேசுவின் அருளால் உண்மையான திருப்தி கிடைக்கும்.
நோன்பு, பாவ மன்னிப்பு மற்றும் தண்ணீர். எசேக்கியேல் 36:25. நான் உங்களை தூய தண்ணீரால் தெளிக்கிறேன், நீங்கள் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் எல்லா விக்கிரக ஆதாரணைகளிலிருந்தும் நான் உங்களை சுத்தப்படுத்துவேன். தண்ணீர் பாவங்களை கழுவும் ஒரு அடையாளம். நோன்பு இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் சுத்திகரிப்பு செய்யும் ஒரு வழி. நோன்பு மற்றும் உடல் ஆரோக்கியம். டேனியல் 1:12. 10 நாட்களுக்கு நாங்கள் காய்கறிகளும் குடிப்பதற்கு தண்ணீரை மட்டுமே உட்கொள்ள அனுமதி அளியுங்கள். டேனியல் தனது நோன்பின் போது எதையும் அதிகம் உண்ணாமல் வெறும் தண்ணீர் மற்றும் இயற்கையான உணவுகளை உட்கொண்டார். இது உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்க செய்யும் ஒரு வழி. 3. பைபிள் தரும் பயன்கள். நோன்பு மற்றும் தண்ணீர். நோன்பின் பலன் விளக்கம். உதாரணம் வசனம். உடல் ஆரோக்கியம் பசி உணர்வை கட்டுப்படுத்த உதவும். டேனியல் 1:12. ஆன்மீக தூய்மை. கடவுளோடு இணைப்பு. மத்தேயு 4:2. பாவ மன்னிப்பு மன உறுதியை அதிகரிக்கும். எக்சேயு 36:25. பரிசுத்த ஆவி மூலம் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல். யோவான் 7:38. முடிவுரை. நோன்பு என்பது உடலை சுத்தமாக்கி கடவுளுக்கு நெருக்கமாக செல்லும் வழி. தண்ணீர் என்பது உடலுக்கு உயிர் கொடுப்பது போல பரிசுத்த ஆவி ஆன்மாவுக்கு உயிரூட்டும். பைபிள் நோன்பு மற்றும் தண்ணீரின் முக்கியத்துவத்தை பல இடங்களில் வலியுறுத்துகிறது. ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக நோன்பு மற்றும் தூய நீர் மிகவும் முக்கியமானவை. முடிஞ்சு போச்சு. சரி சரி, இதேதான். இது வந்து இதைத்தான் குருகுல கல்வியை கத்திருக்கிறாங்க. குருகுல கல்வியில் எங்க கத்திருக்காங்க? உன்னே இந்தியா வந்ததை கத்திருக்கணும். எங்கேயுமே கத்திருக்காங்க. எல்லா பயிலும் இந்தியா வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதர் இந்தியா வந்திருக்கான ஆதாரம் செவி வெளிச்ச ஆதாரம், புத்தக ஆதாரம் ஒண்ணு இருக்கு. புத்தக ஆதாரத்துல எங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா இந்தியா தங்கினார் அப்படிங்கறதுக்கான செய்தி இல்லாம, இந்த யோகியின் சுயசரிதன் ஒரு நூல் இருக்கு. யோகியின் சுயசரிதன் நூல்ல பாத்தீங்கன்னா, அது இயேசுநாதரை பத்தியே குறிப்பிட்டு வருவாங்க. அதுல இயேசுநாதர், இலியாசு, இயேசுநாதர், அப்புறம் 4-5 பேர், கபீர் தாஸ், இந்தியாவில் இருக்கிற சில கபீர் முனிவர்களை பத்தில வரும். ஒரு இடத்துல கூட திருவள்ளுவர் வரமாட்டாரு, ஒரு இடத்துல கூட திருவள்ளுவர் வரமாட்டாரு, பதஞ்சலி வரமாட்டாரு, அப்புறம் திருமந்திரம் எல்லாம் வரமாட்டாங்க. இது ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அது ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் உணவில்லாமல் வாழும் 2 பெண்மணிகளை பத்தி எழுதியிருக்காரு. 1930 எழுதியிருக்காரு. 1934. அதுல ஒரு இந்தியாவை சேர்ந்த மேற்கு வங்காளத்தை சேர்ந்த புருலியா மாவட்டத்தை சேர்ந்த கிரிபாலா அம்மையாரை பத்தி அதுல இருக்கும். அதுக்கு ஜெர்மன் நாட்டுல இருக்கிற தெரசா நியூமான் அப்படி பத்தி எல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, ரத்தத்தை சுத்தம் செய்கின்ற பொழுது, ரத்தத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள், ரத்தத்தில் கார்பன், அதாவது ஆகாரத்தை வெளியிடுங்கிறான். தின்ன ஆகாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி போட்டு அதற்கான வழிமுறை எங்கேயுமே சொல்லல. ரத்தத்தை தூய்மை செய்யுங்கள். ரத்தத்தை எப்படின்னா, இந்த கார்பன், ரத்தம் கார்பனாக மாறி, ரத்தம் கார்பனா நேரடியாக சொல்லிட்டான். நீங்கள் கரிய தாதுக்களை ரத்தத்திலிருந்து எடுக்கணுங்கிறான். கரிய தாதத்தை ரத்தத்திலிருந்து கரிய தாதுக்கள் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்பம் கிடையாது. அப்ப வெறும் தியரிட்டிக்கலா இருக்குதே தவிர அப்ளைடு சயின்ஸா மாறல. என்னது அப்ளைடு சயின்ஸை மாற்ற வேணும்னு கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். அப்ளைடு சயின்ஸை மாற்றணும்னு கண்டுபிடிச்சது யாருங்க? சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அப்ளைடு சயின்ஸை மாத்தி கண்டுபிடிச்சவர் உலகத்துல முதல் விஞ்ஞானி வெங்கடேசன் தான். எந்த பயலுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது, எந்த பயலுக்கு உளறி இருக்கானுங்க, எல்லா பயலும் உளறி இருக்கானுங்க, எல்லா பயலும் விஷயம் தெரிஞ்சு ஒழுங்கா பேச தெரியல முண்டங்களா இருந்திருக்காங்க. அது எந்த மதமா இருந்தாலும் சரி. இப்ப சொல்ல முடியாது, எனக்கு தான் சொந்தம் சொல்ல முடியாது. ஆனா அப்ளைடு சயின்ஸ் ஏன்டா கொண்டு வரலன்னு கேட்பேன். என்னது ஏன்டா செஞ்சு அப்ளைடு சயின்ஸ் ஏன்டா செஞ்சு காட்டலன்னு கேட்டா எல்லாம் வாயை மூடிட்டு கம்மிட்டு இருப்பானுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப தமிழர்கள் யார் என்று புரிகிறதா? ஆனா சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனா அது யாரும் எல்லாம் மறைச்சிட்டாங்களா, ஏன் சொல்லலையா, ஏன் பிராக்டிஸ் பண்ணலன்னு தெரியல யாருமே. சொல்லப்படலாம். அணுவை கண்டுபிடித்து தமிழர்கள் சொல்லலாம், ஏன் அப்ளை பண்ணி பார்க்கல? அப்ளை பண்ணி ஏன் கண்டுபிடிச்சு கொடுக்கல? வள்ளலார் வள்ளலார் அணுவை பத்தி சொல்லி இருக்கிற திருப்புல சித்தர்கள் அத்தனை பேர் உடலை பத்தி சொல்லிட்டாங்க. அப்ளைடு சயின்ஸை ஏன்டா கொண்டு வரல?
என்ன சயின்ஸை கொண்டு வரல? அப்ப இதை பேசிட்டாங்க எந்த ஏன் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கல? இன்றைய தேவையை அப்ளைடு பண்ணி ஏன் பண்ணி கொடுக்கல? ஒரு கருத்தை சொல்லுவதற்கு பிலாசபர் ஐன்ஸ்டீன் பிலாசபருங்கிறீங்க, நியூட்டன் பிலாசபருங்கிறீங்க, ரைட்டு. அதே அப்ளைடு சயின்ஸை கொண்டு வரல. அப்ப எங்க வந்து இறங்கி நீங்க குருகுல கல்வியில சொல்லி கொடுத்திருப்பாங்க ஐயா. ஆனா இந்த குறிப்பை எழுதி வச்சிருக்கிறது விட்டுட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐயா. குறிப்பு எழுதி பப்ளிஷ் பண்றது எங்க இருக்கு சொல்லுங்க. அவங்க அதான் அது வாய் வழியா எல்லாருமே சொல்லி கொடுத்து அவங்க மனப்பாடம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. குரு வந்து சிஷியனுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே சிஷியன் வந்து இன்னொருத்தர் சிஷியனுக்கு அப்படியே சொல்லி அப்படியே பரம்பரையா போயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி எங்க இருந்த மாதிரி குறிப்பு எடுத்து எழுதி வச்சது தான் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. நானு அதான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. அது அப்படி இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லையே. நீங்க நினைக்கலாம், அது ஆதாரத்தை கொடுங்க. நினைக்கிறது சரிதான், ஆதாரத்தை கொடுங்க. எங்கம்மா நினைக்கிறது நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன், நானும் நினைக்கிறேன். ஆனால் ஆதாரத்தை கொடுங்க. இல்லையே. இப்ப ஆதாரம் எங்க இருக்குது? இப்ப ஆதாரம் எங்க இருக்குது? நம்ம கையில இருக்கு. அப்ப இதைத்தான் என்ன பண்ண கொண்டு போகணும்? அப்ப இதை கண்டுபிடிச்சது யாரதான் கேள்வி. இப்ப ஆணவெல்லாம் போச்சா இல்லையா? எல்லா ஆணவங்களும் போச்சு, எல்லா ஆணவங்களும் போச்சு. இப்ப யார் கையில வச்சிருக்காங்க தான் கேள்வி. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப இன்னைக்கு உண்மையை அனுபவிச்சுட்டு பலனை அனுபவிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கையில் இருக்கிற சரக்கை மறந்துடுறோம். இது கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நாம் இன்னைக்கு எதுவும் பேச போறதில்லை. இது எங்க வரைக்கும் போகுதுன்னா, இந்த மனிதர்களும் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும். பூமி அழிகின்ற பொழுது எல்லா பூமி எல்லா மதங்களும் சாவை வைத்து தான் மிரட்டுறாங்க. எல்லா மதங்களும் சாவை வைத்து தான் மிரட்டுறாங்க. அழிவை வைத்து கொண்டு மிரட்டுகிறார்கள் இது. ஆனால் அழிவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் தெரியுமா? பரிணாம அறிவியல்வாதிகளான சித்தர்கள். அழிவையும் நாம ஆக்க சக்தியாகும். அழிவு வருகின்ற பொழுது நாம் தப்பித்து போக வேண்டும். சுருக்கம் வருகின்ற பொழுது நாம் விரிவை நோக்கி செல்ல வேண்டும். இதுதான் விஷயமே. இந்த அறிவு வெங்கடேசன் உருவாக்கியது தான். ஆனால் அனைத்து பக்கத்தில் இருந்தும் நாம் இந்த சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய, அதாவது சார்லஸ் டார்வின் சாதாரண மனிதர், சார்லஸ் டார்வின் சாதாரண மனிதர், ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எங்கர்ட் சாதாரண மனிதர், திருவள்ளுவர் மிகப்பெரிய சாதாரண மக்களுக்காகவே எளிய மக்களுக்காக அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு சமூக விஞ்ஞானி. அறத்தின் வழியில் எப்படி நடப்பது இதெல்லாம் சாதாரண மக்களுக்காக எழுதினார். என்னது, பணக்காரர்களுக்கோ கடவுள் பெயரை சொல்லி பூசை அடிக்கிற கொள்ளையடிக்கிற கும்பலுக்கோ போலிவாதிகளுக்கோ எழுதப்படவில்லை. அதனாலதான் சாதாரண மக்களுக்காக எளிய வாழ்க்கையில் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த மன்னர்களுக்கு ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. யாரு ஜீரணித்துக் கொள்ள? அவன் துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது இந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய தத்துவத்தை உள்வாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அரசர்கள். அதுதானே சாபக்கேடு. அப்ப அரசர்களே தத்துவத்தை புறக்கணித்திருக்கிறார்கள், தத்துவத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அதான் விஷயமே. சொல்லக்கூடிய கருத்துக்களை யாரா இருந்தாலும் இறங்கி வந்து கேட்கணும். சிலர் அதை சிந்தித்தார்கள். அதுல ஆரிய படை கடைந்த நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க, உற்றிலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் உற்றிலை உதவியும், அதாவது மேற்பால் ஒருவன் கற்பின் கீழ்ப்பால் அவன்கண் படுமே. அதாவது என்ன சொல்ல, மேற்பால் ஒருவன் கற்பின் கீழ்ப்பால் அவன் கடுமே. உற்றிலை உதவியும் உருபொருள் கொடுத்தும், உற்றிலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனையாது கற்றல் நன்றே. ஆசிரியருக்கு எல்லா வகையான உதவியும் செய்து நீ கஷ்டப்பட்டா நீ படிக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆசிரியருக்கு உதவி செய்யாம நீ கத்துக்கல அப்படின்னா எதற்கும் தகுதியற்றவனாக மாறி விடுகிறான்னு எழுதுறாரு. எப்பா புறநானூற்றில் இருக்குது. உற்றிலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது. இந்த கொடுக்கறப்ப மனம் வருந்து, ஐயோ நம்மகிட்ட இருக்கிற செல்வமெல்லாம் போகுதேன்னு வருந்து வரான். கொடுக்கறான் வருந்துறான். நம்ம அப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா அவன் உனக்கு ஒன்றும் கிடைக்காதான்னு எழுதுறாரு. பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. அறிவுடைய நாரும் அரசனும் செல்லும், அறிவுடைய நாரும் அரசனும் செல்லும், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமே.
நீ நினைக்கிற மனிதன் கீழாவும் நினைக்கிற, ஆனா அவன் கற்றுக்கொண்டால் அறிவை வெளிப்படுத்தினால் அரசன் இறங்கி வருவான்ங்கிறான். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின்னா படிக்காதவன் தான் கீழ்ப்பால்னு அர்த்தம், படித்தவன் மேல்பால்னு அர்த்தம். யார் இயற்கை சட்டத்தை படிக்கிறானோ அவன்தான் மேல்பால்னு அர்த்தம். என்ன, இயற்கையாக நீ வந்தவன் தான். நீ சுவாசம் எங்கே இருந்து வருகிறது, காற்று எங்கே இருந்து வருகிறது, நீர் எங்கே இருக்குல்ல, நீ கேள்வி கேட்கவே இல்லை. நீ என்னது, சுவாசத்தை பற்றியே தெரியாத ஒரு மனிதன் எப்படி நீ உயிர் வாழ முடியும்? சுவாசத்தும் என்ன, நாம் சுவாசிக்கிறோம், எதற்காக உணவு அருந்துகிறோம், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தால் என்ன? இதெல்லாம் தமிழ்ல கிடையாது. ஆனா தமிழ்ல மூலத்துல இருக்குது எல்லாமே. தமிழ் மூலத்துல எல்லாமே இருக்கிறது. தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல், இந்த 4மே ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் மக்கள் எளிமையாக சீக்கிரமாக கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கட்டுரை எழுதணும்னு இந்த 4 தத்துவம் இருக்கணும். ஒரு கட்டுரை எழுதணும் 4 தத்துவம் இருக்கணும். புரியுதுங்களா? தொகுத்து கொடுக்க வேண்டும். தொகுத்து கொடுத்தல்னா தெரியுமா? தொகுத்து கொடுத்தலுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, தொகுத்தல், கலெக்டிங் நினைக்கிறேன். தொகுத்தல்னா கலெக்டிங் வச்சுக்கலாம். அப்புறம் விரித்தல்னா எலாபரேட்டிங் வச்சுக்கலாம். எலாபரேட்டிங் வச்சுக்கலாம். அப்புறம் தொகுத்து விரித்தல், எலாபரேட்டிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கலாம். அதான் எலாபரேட்டிங் இந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கலாம். அண்டு டிரான்ஸ்லேட்டிங் வச்சுக்கலாம். இந்த 4ம் இருக்க வேண்டும். ஒன்று கலெக்ட் பண்ணணும், எலாபரேட் பண்ணணும், அப்புறம் எலாபரேட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், கூறணும், விரிச்சு கூறணும் இல்லையா? விரிச்சு கூறணும். அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்ப இந்த 4ம் அதுதான் சொல்லக்கூடியவனுக்கான யோகிதி. இப்போ சாட்ஜிபில அழகா அந்த கடைசியில போட்டு முடிவுரை கொடுப்பான். இது கரெக்டா. இப்படித்தான் அவனே சொல்றான். நீ அறிவியல் ஆய்வகத்துக்கு நீ கட்டுரை எழுத வேண்டுமா, அதற்கு அந்த மாதிரி கட்டுரை எழுதி தட்டான்னு கேட்கறான். உலக புகழ்பெற்ற அறிவியல் ஆய்வகத்துக்கு நீ கட்டுரை எழுத வேண்டுமான்னு கேட்கறான். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களுக்கு நீங்கள் கட்டுரை எழுத வேண்டுமா, அதற்காக உங்களுக்கு கட்டுரை தயார் செய்து கொடுக்கலாமான்னு கேட்கறேன். எவ்வளவு எங்க கூட நிறுத்துறான் பாருங்க. ஆமான்னு போட்டு உலக புகழ்பெற்ற உடலியல் அறிவியல் இதழ்கள், அறிவியல் இணையதளங்கள் முகவரி தருகன்னா உடனே ஒரு 10 கொடுக்குறான். அதுக்கு நீங்க அனுப்புறாங்கிறாங்க. யாரும் மறுக்க. இப்படித்தான் இந்த நம்ம கட்டுரையில் எங்க போனா ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி போகணும். இங்க நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. என்னது, அதுக்குதான் ஈவா வேல்டு அங்க ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் வரைக்கும் கட்டுரை போயிட்டே இருக்கணும். இமெயில போய் அவன் படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி, அவனை திருத்த வேண்டிய வழி நம்மளுது. என்னது, அந்த ஜெர்மனிக்காரன் நம்ம வழி கொண்டு வந்தாகணும். ஜெர்மனிக்காரன்ல ஒரு வழி கொண்டு வந்துடும். நமக்கு தான் அறிவியல் இருக்குது இல்ல, அப்படியே வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கிறீங்க. இந்த புத்தகத்தை அவனை ஒவ்வொரு அங்க இருக்கிற அந்த ஈவா வைல்டுன்னு படிச்சாகணும். அங்க இருக்கிற ஜான் லூக் சேவியர் அந்த கையில நேரடி புத்தகம் கொடுத்தாச்சு. அந்தாலும் படிச்சாகணும். அவன் அவங்க சமஸ்கிருதத்தை நம்பிட்டு இருக்கிறான், திருவாசகத்தை நம்பிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பக்தி மார்க்கம், ஒண்ணுக்கு வேலை கேட்காது. என்னது, பக்தி மார்க்கம் ஒண்ணுக்கு வேலை கேட்காது. நீ திருவாசகம் படிச்சு என்ன பண்ண போற? திருவாசகம் பத்தி உனக்கு ஆரோக்கியம் வந்திருக்கணும். நீ திருவாசகம் படிச்சு என்ன வந்திருக்கணும்? வணக்கம். திருவாசகம் படிச்சிருந்தா உங்களுக்கு ஆரோக்கியம் வந்திருக்கணும். திருவாசகம் படிச்சிருந்தா ஆரோக்கியம் வந்திருக்கணும். திருவாசகத்துல ஆரோக்கியத்தை எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிதான் ஆரோக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படல. அது பக்தி, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா பக்தியில கூட என்ன சொல்லியிருக்கான்? ஊனை சுருக்கி உள்ளலிகான்கிறான். உழப்பில ஆனந்தமாயை தேனை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, நான் உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கனம் அருள்வது இனியங்கிறான். அப்ப ஊனை சுருக்குன்னு எப்படி சுருக்குவி நீ? அங்க மாட்டிட்டீங்க. ஆக அந்த ஊனை சுருக்கி உள்ளலிகான் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வைக்க, ஜெர்மானியில் இருக்கிற அந்த தமிழ் துறைக்கு நம்ம புரிய வைக்கிறது இதை இலக்கா வச்சுக்கணும். எல்லாரும் இன்னைக்கு அது என்ன கட்டுரை போடுறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஈவா வைல்டுடைய இமெயில் விட்டு எல்லாரும் போய் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் கொடுத்தாச்சு, அதுல போய் என்ன பண்றீங்க, எல்லாரும் மாணவரா சேர போடுங்கிற செய்தி பதிவு பண்ணிருங்க. தொடர்ந்து ஈவா வேல்டுன்னு கட்டுரை போட்டே இருங்க. படிச்சு போதும்பட சாமிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லணும். என்னது, போதும்பட சாமிங்கிற அளவுக்கு
சொல்லுங்க. கண்டினியூஸா நம்ம மெயில் அனுப்பணும். கண்டினியூஸா மெயில் அனுப்பணும். தமிழெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. தமிழெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. தமிழெக்ஸ் வந்தாச்சு. அதில் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் இனிமேல் அதை செய்யுங்க. ஒரு நிமிடத்துல செய்யலாம். ஒரு நிமிடத்துல செஞ்சுட்டு தான் அடுத்த வரும். சொல்ற வேலையை செஞ்சுட்டு தான் இங்க வரணும். சொல்ற வேலையும் செய்யாம இங்க வரக்கூடாது. அப்படி உறுதியோட இருக்கணும். எல்லாருமே அந்த உறுதி இருக்கணும். இங்க எல்லாருக்குமே இருக்கிறாங்க அத்தனை பேருமே செஞ்சு பொறுத்த வரணும். ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு பொறுத்த வரணும். என்னது எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ராத்திரி 12 மணிக்கு எடுத்து வேலை செய்ய செத்து போயிருவீங்களா? ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு செத்து போய் உடனே செத்துருவாங்களா யாராவது? அப்படி யாராவது செத்துருக்காங்களா? காலையில் 3 மணிக்கு எடுத்து உடனே செத்துருவாங்களா? ஏன் பன்னீர்செல்வம் காலையில திடீர்னு 12 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் படிச்சு அப்படி தூங்கணும் உடனே நல்லா செத்து போயிடுறாங்க. உலகம் எங்கேயாவது அப்படி சாகுதா? உடல் இருக்கிற உள்ளுறுப்புக்கு எடுத்தாவே சாகுறது இல்லை. உடல் இருக்கிற உள்ளுறுப்புகள் எடுத்தாவே யோசிச்சு பாருங்க. உள்ள இருக்கிற உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்தாலே சாகாத பொழுது ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு இருந்தா எப்படி செத்து போவீங்க? யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? பதிலே இல்லை. சிந்திக்கணும். பன்னீர்செல்வம் சொல்லுங்க. விடிய விடிய சாப்பிடுறவனே சாப்பிட மாட்டான். விடி விடி சாப்பிட்றவங்க சாகுறது இல்லை. அப்ப விடி விடி படிக்கிறவன் சாவானா சாக மாட்டான். அப்ப நம்ம உடம்பு அதுக்கான வேலையை நீ கொடுக்கவே இல்லை. உடம்புக்கான வேலை கொடுக்குற லக்ஸுரி பீப்புள் இல்லவ எவனா சொல்றாங்க இருக்கு 8 மணி நேரம் தூங்குறேன் 10 மணி நேரம் தூங்குறேன் அங்க நாசமா போக. இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்தாங்க? எவனோ காட்டு மிராண்டி சொல்றதை வைத்துக்கொண்டு எவனோ காட்டு மிராண்டி வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் சொல்றதை வைத்துக்கொண்டு நான் 10 மணி எதை தூங்க வேண்டியதுதான். அது ஒரு பகுதி. தூக்கம்ங்கிறது ஒரு பகுதி. என்னது அதவே நீ மிகுதியா பேசிட்டு இருந்த எப்படி? அதுவே மிகுதியா பேசிட்டு இருக்கிறது. உணவுங்கிற ஒரு சிறு பகுதி. அதுவே மிகுதியா பேசிட்டு இருந்தா எப்ப பாரு அதுவே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது விபச்சாரிகள் செய்யற வேலை, பூதாரிகள் செய்யற வேலை. சரி, எப்படி ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க? வந்துடுறீங்களே மணி சொல்லுங்க. இன்றைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு சொல்லுங்க. பன்னீர்செல்வம் பரவாயில்ல, நல்லா இருக்கியா? ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் மூச்சு வர்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க. அந்த பதட்டம் எல்லாம் குறையுதா? பதட்டம் குறைஞ்சிக்கிட்டு வருது, எனக்கு தெரியுது. பாருங்க, காலையில எந்திரிச்சு சாப்பிட்டேன், இன்னும் சாப்பிடல. அருமை அருமை அருமை. 40 மணி நேரம். ஆனா வெற்றியாங்க 40 மணி நேரத்துக்கு ஒருக்கதை உணவு அருந்துறாருங்க. சாதாரண விஷயம் இல்ல. 40 மணி நேரம் ஒருத்துக்க விட்டா ஏசுநாதரை மீட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏசுநாதர் விட்டு அடிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி இவரும் போயிடுவாரு. ஏசுநாதராத ஒன்னாவது யோகிகள் எல்லாருமே அவங்களாம் ஒரு மாடல், அவ்வளவுதான். என்னது ஒரு மாடல். இதெல்லாம் மனிதனுக்காக இயற்கை கொடுக்கப்பட்டது. மனிதன் இது அற்புதம் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. என்னது இது அற்புதம் இல்லை, ஒரு ஒண்ணும் இல்லை. இது சாதாரண இது உங்ககிட்ட வர்றதுக்கு முன்ன நான் எல்லாத்தையும் பேசினா முடியாது, செத்துருவேன்ட்டாங்க. சாப்பிடாம இருந்தா செத்துருவேன்ட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் சாப்பிடாம இருக்குன்னு. அதாவது நீங்கள் யார்கிட்ட கேட்டிருக்கணும் தெரியுமா? அறிவாளிட்டு கேட்டிருக்கலாம். இன்னைக்கு யார்கிட்ட போய் கேட்டு? சாராயம் குடிக்கிறவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறீங்க. எங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்கிறீங்க? சாராயம் குடிக்கிறவன் கூத்தடிக்கிறவன் உணவின் பெருமைகள் பற்றி பேசுகின்ற காட்டு மிராண்டு போய் கேட்டிருக்கிறீங்க. என்னது சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கிறீங்க. உங்களை விட அறிவில் கேவலமான மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கிறீங்க. உங்களை மாதிரி சிந்திக்கிற மக்கள்கிட்ட போய் பேசியிருந்தா பதில் சொல்லியிருப்பான். நீங்கள் உங்களை மாதிரி சிந்திக்காத மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டது உங்களுக்கு தவறு தான். ஆனால் கேட்டதுனால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னா இதற்கு இவ சொல்ற மாதிரி இல்லைங்கிறது இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்பவுமே தவறை நல்லதுக்காக திருப்பணும். தவறை என்ன பண்ணணும்? நல்லதுக்காக திருப்பணும். இப்ப தவறு நடந்துச்சுன்னா அது எப்படி நல்லதாக மாத்துறது? இதுதான் வள்ளுவர் சொல்லுவார். நன்மை போல் அதாவது நல்லவை யாவும் தீயவாம், நல்லவை யாவும் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யற்கு. நல்லவை யாவும் தீயவாம், அதாவது நல்லவையெல்லாம் தீயவையாக மாறும்,
தீயவை எல்லாம் நல்லவையாக மாறும். யாரு? செல்வம் செய்கின்ற அறிவு உடையவனுக்கு. உனக்கு வைரம் வேணும் என்று சொன்னால், உனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால், தீமை மாறி இருப்பதை நன்மையாக மாற்றணும். மாற்றணும். மாத்திக்கொள்ளலாம். யாருடைய அப்படின்னு யாரு? அவன் நன்மை மாறி இருந்து எங்க போயிடுறான்? தீமைக்கு போயிடுறான். அதுக்கு உதாரணம் பனைமரத்தில் இருக்கக்கூடிய இந்த பனைமரத்துல இருந்து பாலை வடிச்சு எடுத்தோம்னா அது புடிக்க வச்சு கல்லாக மாற்றலாம், அதை தூய கற்கண்டாக மாற்றலாம். தூய கற்கண்டு உடல் நலத்தை தரும், அது வந்து நரம்பு தளர்ச்சியை தரும். யார் தொடர்ந்து கல்லை குடிக்கிறான்னா போதையில போய் ஒரு கல்லு குடிச்சு மந்திகள் தான். கல்லுண்ட மந்திகள்பா, கல்லுண்ட யானைம்பா. கல்லுண்ட யானை காட்டை அடிக்கும், கல்லுண்ட மந்தி ஊரை அடிக்கும். புரியுதா? மயக்கம், போதை ஏறிடும். அந்த பனங்கற்கண்டு தூய்மை உண்டாக்கும், ஆரோக்கியத்தை உண்டாக்கும். அதனாலதான் இது நம்ம பனங்கற்கண்டுலேயே நீங்க ஆரம்பிக்கலாம். ஆமா. பனங்கற்குல ஒரு 2-3 நாளைக்கு பயிற்சி பண்ணுங்க, சரியா போயிடும். காய்கறிக்கு போகாதீங்க, ம். காய்கறிக்கு போகாதீங்க. போதும். நீங்க 40 மணி நேரம் பயிற்சி பண்றீங்க பாத்தீங்களா? 40 மணி நேரம் பயிற்சி பண்ணும் பொழுது பனங்கற்கிட்ட அருந்தி கூட நீங்க 40 நாள் பண்ணிவிட்டு நிறைய 40 நாள் நீர்பயிற்சி பண்ணிடுங்க. 40 நாள் இந்த 40 மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணிட்டு 40 நாளும் பண்ணலாம். 40 மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணிட்டு நீங்க பனங்கருப்பட்டி சாப்பிட்டு கூட முடிக்கலாம். ஓ. எவ்வளவு பனங்கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 40 மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணிக்கணும். 40 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்க பனங்கருப்பட்டி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். மறுபடியும் என்ன பண்றீங்க? ஏன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் எப்ப வருதோ அப்ப மட்டும் நீங்க அந்த புழுக்கை வெளியெடுப்பதற்காக மலவாய் சுத்தம் பண்ணிக்கலாம். அப்ப மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தாண்டிட்டீங்க. எத்தனை நாள்? 20 நாள் தள்ளிருப்பேன். தேதியில எழுதி வச்சுக்க, எல்லாமே எழுதி வைங்க. இதை எழுதி வச்சிருக்கேன். உங்க குளுக்கோமீட்டர் இருந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சக்கரை இருக்கிற எதுவும் கிடையாது. குளுக்கோமீட்டர் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஆனா இந்த மாதிரி நோயாளிக்கு சக்கரை நோய் வந்திருக்கணும். நீ சாதாரண உணவு சாப்பிடுங்க, சக்கரை நோய் வந்திருக்கணும். புரியுதா? ம். நீங்க வேணும்னா குளுக்கோமீட்டர் வாங்கி அன்னைக்கு செக் பண்ணதுல போன வாரம் செக் பண்ணதுல 12 இருந்துச்சு. ரத்தத்துல. ஹீமோகுளோபின் 12 இருந்தது. ஹீமோகுளோபின் 12 இருப்பு இது 12. இரும்பு ரைட்டு. சக்கரை சத்து இதெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. சக்கரை சத்து, கழிவுகள் இதெல்லாம் இருக்கும். புரியுதா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா, 19. அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு திருப்தியா தான் இருக்குது அதெல்லாம். ஆனால் உள்ளக்கு ஏன் கெட்டு போச்சு, எதனால கெட்டு போச்சு, எப்படி சுத்தமாச்சு, எப்படி சுத்தம் பண்றது அப்படிங்கிற இந்த பிளட் ரிப்போர்ட் இது இருக்காது. பிளட் ரிப்போர்ட்ங்கிறது அசுத்தத்தை மட்டும் காட்டும். ஆனால் அந்த கொழுப்பு எங்கெங்க படிச்சிருக்குது, கொழுப்புனாலதான் நோய் வருதுன்னு அது சொல்லாது. ரத்தத்தை மட்டும் சொல்லிட்டு போகும்போது தவிர நாம சொல்றது இந்த உணவு கொழுப்பாக மாறி, இந்த உணவு, இந்த சளி, உணவு, கொழுப்பு எல்லாம் மாறி உடலில் பல பாகங்களில் படிந்திருக்கிறது. நீங்க ரத்தத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னது? ஆனா பார்க்க வேண்டியது 12 உறுப்பையும் பார்க்கணும். 12 உறுப்பு பார்க்கறதுக்கான வரலாறு இங்க இல்லை. மாட்டிட்டானுங்க, அதுலயே மாட்டிட்டாங்க. அதாவது 12 உறுப்பும் சுத்தமாகறதுக்கான பிளட் ரிப்போர்ட் கண்டே பிடிக்க முடியாது. என்ன திருலோகச்சந்தர், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் ஸ்டடி பண்ணணும். நம்ம அதெல்லாமே நம்ம ஆய்வு பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, ரத்தத்தில் இருக்கிறது கேட்டு கழிவு மட்டும் காட்டிட்டு போயிடும். ஆனால் இந்த 3 வகையான நாம் யோசிக்கணும். அதாவது பழைய மருந்துகள், மருத்துவர் டாக்டர் அர்னால்ட் எங்கிட்ட எழுதுவாரு. பழைய மருந்துகள், ஸ்டார்ச் மாவுச்சத்து, கொழுப்பு, இது 3. அதாவது பழைய மருந்து, ஸ்டார்ச், கொழுப்பு மற்றும் உள்ளே வாங்கிய பல வகையான வேதிப்பொருட்கள். அதாவது ஸ்டார்ச், ஃபேட் எக்ஸெட்ரா. ஸ்டார்ச், ஃபேட், அதாவது ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட், ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து நீங்க ஓய்வு காலம், இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப பழைய மருந்து வந்து நாக்கில் படியும், கொழுப்பு வந்து நாக்கில் வந்து படியும், ஸ்டார்ச் வெள்ளை வெள்ளையா படியுது பார்த்தீங்களா, அது வந்து நாக்கில் வந்து படியும். எது வந்து படியுது? 3. என்ன வந்து 3 படி சொல்லுங்க? பழைய மருந்து, சொல்லுங்க. என்ன வந்து படியுது நாக்கில்? என்ன வந்து படியும்? பழைய சொல்லுங்க. நாக்கில் என்ன வந்து படியும்? நாக்கில் வந்து வெள்ளை வெள்ளையா படியும். பழைய மருந்து, ஸ்டார்ச், ஃபேட், அவ்வளவுதான். ஓல்டு மெடிசன் இதுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட் எக்ஸெட்ரா.
எக்ஸெட்ரானா என்ன? ஃபேட்னா கொழுப்பு, தோட்டனா என்னய்யா? ஸ்டார்ச் மாவுச்சத்து. மாவுச்சத்து. படிச்சிருக்க, இதெல்லாம் தெரியாதா? படிச்சதே கிடையாதா? ஸ்டார்ச்னா தெரியாதா? ஓல்டு மெடிசினே தெரியாதா? ஓல்டு மெடிசன் தெரியும், பழைய பழைய மருந்துங்க. ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட். ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட், இந்த மூணுக்கு என்ன பொருள்? பழைய மருந்து, மாவு, கொழுப்பு. இதெல்லாம் வந்து நாக்கில் வந்து படியும். நாக்கில் மட்டும்தான் படியுமா? நாக்குன்னா உணவு பாதையில வந்து படியும். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் என்ன இருக்குது? குடல் இருக்குது. 9 மீட்டர் குடல் இருக்குது. இது வந்து 9 மீட்டர் குடல் இருந்தாவே நம்ம சைவத்துக்கு அடிப்படையானவங்களும் அர்த்தம். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மனிதனை வந்து தப்பா எழுதியிருக்கானுங்க. அசைவம் சாப்பிடலாம், சைவம் சாப்பிடலாம்னு தப்பா எழுதியிருக்கானுங்க இந்த காட்டு புண்டங்கள். புரியுதா? நம்ம உடம்பு இந்த ரெண்டுலையும் சேர்ந்த உடம்புன்னு எழுதியிருக்காங்க காட்டு மிராண்டி. அந்த தான் இந்த மனம், இந்த விபச்சாரிகள் தான் அப்படி எழுதுவாங்க. விபச்சாரிகள் தான் அப்படி எழுதுவாங்க. விபச்சாரிகள் என்ன பண்ணுவாங்க? அப்படி எழுதுவாங்க. விபச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவன் ஊதாரி இருக்கான் பாருங்க, தன்னுடைய உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டவன் தான் அப்படி எழுதுவான். அட காட்டு மிராண்டிகளா, நம்ம உணவு பாதை என்பது சைவத்தை செரிப்பதற்கான அமைப்பாகத்தான் இருக்கிறது. இப்ப வரலாறு சொல்லுது. எடுத்து படிச்சு பாருங்க. நான் போட்டிருக்கேனே இல்லையா? ஒன்று போட்டிருக்கேன், ஒரு கட்டுரை போட்டிருக்கேன், படிச்சிங்களா? போட்டுட்டீங்களா? நான் அந்த கட்டுரை எடுத்து போடுறேன். சாட்சிபிள் நேற்று மட்டும் 4-5 கட்டுரை எடுத்து போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா 2-3 போட்டிருக்காங்க. வெரி குட், அருமை அருமை அருமை. அந்த வேலையை பண்ணுங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் வச்சீங்க? இன்னைக்கு நேற்று வச்சது ரைட்டா? வைக்கணும். இப்போ வைங்க. நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு? நீங்க என்ன பண்ணீங்க திருரோச்சந்தர்? என்னங்கய்யா? என்ன உங்க ஸ்டேட்டஸ்ல என்ன வச்சுட்டு வந்தீங்க? நேற்று லிங்க் கூட நம்ம என்ன விவாதம் பண்ண அந்த லிங்க் கூட வச்சு விடலாம். என்ன விவாதம் பண்றோமா அப்படி அந்த வீடியோ லிங்க் அப்படி வச்சு அதை தொகுத்து கொடுக்குறோம் இல்லையா அந்த வீடியோ லிங்க், அல்லது சாட் ஜிபியில போட்ட அந்த கூகுள் மீட் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்ட வேண்டியதுதான். அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து உலகத்துக்கு வேகமா போறது. உலகத்துக்கு அப்ப என்ன உங்களுடைய இது பர்சனல் நம்பர் மாதிரி உங்கள்கிட்ட உங்க எப்படியே 200 பேர் 100 பேர் இருப்பாங்க. அவங்க போயிட்டே இருக்கும். புது ஆள் வந்து சேரணும். இப்ப நீங்க வந்து மலேசியா மலேசியிலிருந்து புது ஆள் வரணும். அதுதான் உங்க வேலை. மலேசியா நீங்க ஒருத்தர் மட்டும். இப்ப அவர் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் தான் வர்றாரு, மற்றவங்கள ஓடியே போயிட்டானுங்க. வந்த வேகத்துல ஓடிட்டானுங்க. வந்த முறை ஒருத்தருமே இல்லையே. இது தினம் நீங்க வந்துருங்க. தினம் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வரீங்க, மலேசியில இருந்து. இதுதான் அடிப்படை. தினம் எந்திரிச்சு நீங்க வந்தாக வேணுங்க ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. வேலையெல்லாம் தூக்கி எறிங்க. இனிமேல் கல்யாணம் கருமாதியெல்லாம் தூக்கி எறியுங்க. அதெல்லாம் உங்களை காப்பாற்ற போறது இல்லை. அதெல்லாம் உங்களை நீங்க தனித்தீங்கிறீங்க. நீங்க தனித்தீங்கிறப்ப உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நீங்க உலகத்துக்கு நன்மையாளர் மாறது விட்டு போட்டு சம்பந்தம் இல்லாத எதையுமே உங்களோட கூட வரப்போறது இல்லை. எதையுமே உங்களோட கூட வரப்போறது இல்லை. அப்பயே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன திருலோகச்சந்தர்? ஆமாங்கய்யா, நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய சுய அறிவு கொண்டு நம்ம யோசிக்கணும். எதையுமே உங்களோட கூட வரப்போவது இல்லை. அப்புறம் எதுக்கு அவங்களோட முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்கறேன். உங்களுக்கு தேவை ஒழுக்கம் மட்டும்தான். நீங்கள் ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும். அதோடு நிறுத்திக்கோங்க. என்னது, உங்கள் பண்பை பார்த்து உங்களை வந்து உங்களோட மரியாதைக்குரியவராக உங்களை பார்க்கணுமே தவிர கூப்பிட்டா வந்து இந்த ஆடு பாபான்னு கூப்பிட்டா ஆடு மாதிரி ஓடுறது, பாபான்னு கூப்பிட்டா கோழி மாதிரி ஓடுற மாதிரி வச்சு கூடாது. என்னது, எப்படி சொல்லுங்க? அவங்க கூப்பிட்ட உடனே போயிடுறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம போன இடத்துல நமக்கு என்ன நம்மளுடைய எண்ணம், நமக்கு என்ன நம்மளுடைய எண்ணத்தின்படி அங்க நடக்குதா அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா? அதுதான் முக்கியம். அதுதான் அங்க முக்கியம். என்ன தயாளன், என்ன பதிலே இல்லை? யோசனை பண்ணிட்டு இருக்கிற ஐயா நீங்க சொல்றதுக்கு. இதுக்கு மேல்பட்ட எல்லா இடத்துக்கும் போக கூடாது. போனீங்களும் கேவலம் தான் வரும். என்னது, அதான் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். மூளையில ஓடிட்டு இருக்கு. வெளியே போறத கட் பண்ணணும். எந்த இது அவசரம் இருக்குது அதுக்கு தான் போகணும். வெளியே இல்லைன்னா போக கூடாது அப்படின்னு ஜெனரலா போக மாட்டேன் நானு.
ஜெனரலா போக மாட்டேன் வெளியே ஜாஸ்தி. ம் சில டைம்ல சும்மா அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வருவோம். அதை கூட இனிமேல போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க அப்படி போறதே தனிப்பட்ட முறையில போயிட்டு வாங்க, எவனையும் கூட்டிட்டு போகாது. அதான் ஐயா. ம். சிங்கிளா போயிட்டு சிங்கிளா வாங்க. சரிங்களா? சிங்கம் அதான் அப்போ தனித்து சிங்கிள். நம்ம அப்போ நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஏதோ ஒன்னே யோசிப்போம். கூட யாருன்னா வந்தாக்க அது இதுன்னு கசாமசாட்டு நம்ம மைண்டே டைவர்ட் ஆயிடும். அவன் உங்களை அவன் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறான், நீங்கள் அவனை பயன்படுத்துறதில்ல. அவன் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறான். இது மாத்திரம் 100% உண்மையா? இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தை 100% உண்மை. காட்டு பிராண்டிகள் போல் உனக்கு இலவசமா இருக்கிறான், வேலை இல்லாத இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பயன்படுத்துறான். என்னது, இவன் வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, இவனை கூட்டிட்டு போலான்னு அந்த எண்ணம் அந்த பரதேசத்தில் எவனுக்கு வரக்கூடாது. அதனாலதான் இனியனை எவனும் கூப்பிட முடியாது. ஏன்னா தொடர்பு துண்டிச்சே 30 வருஷம் ஆச்சு. என்னது, நான் எங்க இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. என்னது, சொந்தக்காரங்க வந்தவன் போனவன் ஃப்ரெண்டு வந்து பாத்துட்டு வாரு, ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், ஜாகிங் போயிட்டு வரலாம், சாப்பிட்டு வரலாம், வெளியே போயிட்டு. இதுக்கு மேல்பட்டு யாரும் கூப்பிட கூடாது, நம்மளும் போக கூடாது. எனக்கு அப்படி போனே வராது, எனக்கு போனே வராது. எனக்கு எந்த போனு நண்பர்கள் இருந்து வரவே வராது. அது அப்படி அப்படி ஒன்று இருக்கானான்னு யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு ஆள் இருக்கானாங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் இருக்கணும். புரியுதுங்களா? எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப வைத்தியத்தை பத்தி கேட்க வருவான், உணவில்லாமல் வாழும் பலை கேட்க வருவான், இப்படித்தான் வருவானே தவிர அப்படித்தான் நீங்களாம் வந்தீங்க. மற்றபடிக்கு எனக்கு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. நம்ம தொடர்பை துண்டிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். தொடர்பை துண்டிச்சுட்டு போயிட்டே, இப்படித்தான் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நெறி. ஏன்னா நான் சுதந்திரம் அடையணும். என்னது, நான் சுதந்திரமா இருக்கணும். எப்படிதான் சுதந்திரமா தான் போக போறேன். எப்படி இருந்தா எங்க போனா தனியே தான், செத்து போனாலும் தனியே தான் போக போறேன், சமாதிக்கு போனா ஒன்னு சாவு ஒன்னு சமாதி, ரெண்டுலயும் தனியா தானே போக போறோம். அப்படி என்ன வெங்காயத்துக்கு எல்லாரும் கேக்குறேன். சாவன்னா தெரியாது, சமாதினா தெரியும். நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு, அது நம்ம கையில இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் தனியா தானே போக போறீங்க. ஆமா, அது தனியா தான். அப்ப என்ன வெங்காயத்துக்கு எல்லாத்தையும் தொடர்பு வச்சுக்கோன்னு நான் கேக்குறேன். அப்ப என்ன வெங்காயத்துக்கு மற்றவங்களோட என்ன வெங்காயத்திற்காக என்ன நன்மைக்காக மற்றவரோட தொடர்பு வச்சிருக்கோம்னு கேக்குறேன். யாரோட தொடர்பு வச்சிருக்கலாம்? உங்களை விட அறிவில் சிறந்தவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். உங்களை விட அதுதான் கரெக்ட். அதாவது இது மாதிரி கருத்துக்கள்ல உள்வாங்கி இதைய கடைஞ்சு எடுக்கிறதுக்காக, இதுல இருந்து அறிவை கடைஞ்சு எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூடலாமே தவிர ஆரோக்கியத்துக்காக ஒன்று கூடணும், ஆரோக்கியத்திற்காக ஒன்று கூடணும். அந்த அந்த அறிவாளிகளோடு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். அதை விட்டு போட்டு பிச்சைக்காரங்கிட்டையும் வாந்தி எடுக்கிறவங்கட்டையும் குசு போடுறவங்கட்டையும் தின்னு பெருத்தவங்கட்டையும் உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கற. கிட்ட போனா நாத்தம் அடிக்கப்படாது. என்னது, அவன் உணவை வைத்துக் கொண்டு அவன் ஆரோக்கியத்தை சொல்லிவிடலாமா? என்ன சாப்பிட்றான வைத்துக் கொண்டு ஆரோக்கியம் சொல்லிவிடலாம். அப்பங்கிட்ட உங்களுக்கு என்ன வேலைங்கன்னு கேட்கறேன். அவன் நடவடிக்கை நம்ம அருவருப்பானவர்கள் தான். எல்லாருமே பிறக்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்க, எல்லாரும் பிறக்கிறப்ப அருவருப்பானவர்கள் தான். அவன் பழக்க வழக்கத்தால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னை பழக்க வழக்கத்தால அவன் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது உங்களை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பார்த்து நீங்க கத்துக்கிறீங்களா இல்லையா? அதேதான். இப்ப என்னை பார்த்து கத்துக்கிறதுனால இந்த கூட்டம் தான், இந்த கூட்டம் வந்து மைனாரிட்டி, சிறு மந்தைய வகுப்பாருன்னு சொல்றான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதை கூட சொல்லியிருக்காண்டோ அப்படின்னு. இவர்கள் தூய காற்றையும் நீரையும் அருந்தவர்கள் சிறு மந்தை வகுப்பார் இருப்பார்கள். அதாவது சிறு மந்தை நம்ம தான். அதே சிறு மந்தை மைனாரிட்டின்னு சொல்றான் இல்லையா? மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி. ஆனா மைனாரிட்டி தான் வயற மாதிரி இருக்கும். மைனாரிட்டி எப்படி வயறம் பிளாட்டின மாதிரி இருக்கும், அப்படியே கூரா இருக்கும். எஃகு அடிச்ச பிச்சுட்டு போகும். எப்படி அறிவில் கூர்மையாக இருப்பவர்களால மட்டும்தான் இதை வந்து கையில எடுக்க. அறிவில் கூர்மை நுண்மான் நுழைபுலம்ங்கிறார். நுண்மான் நுழைபுலம், நுண்மான நுண்மையான புலம்ங்கிறாரு. கூர்மையான அறிவுடையவங்க. அறிவு இருக்கலாம், அது கூறிய அறிவு இருக்கலாம். நானோ 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 மாதிரி இருக்கணும். அது என்ன அப்படியே மிராக்கிளா இருக்கும். நம்ம நானோ பார்ட்டிகல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 300 மைக்ரோனா 3 -3 நானோனா -9 -9. அப்புறம் -9 இன்னும் 3 கூட்டிங்கன்னா அது பிக்கோ. பிக்கோல மாதிரி 3 கூட்டிங்க, அந்த -3 பெருக்கிட்டே 3 பெருக்கிட்டே போங்க. 3 பெருக்கிட்டே போங்க. 3 கூட்டிட்டே போடுங்க. 9ஓட 3 கட்டுங்க.
9ஓட 3 கூட்டினா 12, 12ஓட 3 கூட்டினா 15, 15ஓட 3 கூட்டினா 18, 18ஓட 3 கூட்டினா 21, 21 3 கூட்டினா 24, இப்படி போயிட்டே இருங்க. 320 வரைக்கும் போகும். எவ்வளவு போகும்? 320. மைனஸ் 320 வரைக்கும் போகும். எவ்வளவு போகும்? இது கண்டுபிடிச்சு தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. மைனஸ் 320 வரைக்கும் போகும் தமிழ் கண்டுபிடிச்சாங்க. மைனஸ் 320 வரைக்கும் போகணும் தமிழர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. 1 by minus 213 போடுங்க. 320 1 by 320 போடுங்க. Who invented 1 by 320 போடுங்க. அப்புறம் ஆசியன் போடுங்க. சாட்ஜிபிக்கு தெரியாது. ஃப்ரம் லேண்ட் டிசைனிங் அல்ல லேண்ட் மெஷர்மெண்ட் போடுங்க. ஃப்ரம் லேண்ட் மெஷர்மெண்ட் போடுங்க. 1 by 320. லேண்ட் மெஷர்மெண்ட்னா என்ன சொல்ல வரீங்க? 1 by 320. இதான் அந்த லேண்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் வருது. ஆன்சியன்ட் லேண்ட் மெஷர்மெண்ட்ல 1 by 320 வருது. சர்வே, லேண்ட் மெஷர்மெண்ட் அது எங்க வருதுன்னா ஒரு அளவை சொல்லுவது தான். அது ஒரு குவான்டிட்டி சொல்றது தான். என்னது? அது நீளமா இருந்தானே அகலமா இருந்தானே, நீளமா இருந்தானே அகலமா இருந்தானே உயரமா இருந்தா அது குவான்டிட்டி, அவ்வளவுதான். On units of measurement, 1 by 80 is veli of a veli made a kani, and 1 by 320 of a veli made of mundiri. அதேதான் புடி அதேதான் புடிங்க. Tamil units of measurement. The Tamil units of measurement is a system of measurement that are traditionally used in ancient Tamil speaking parts of South India. தமிழ்ல தான் வருது, வேற எங்கேயும் கிடையாது. அப்படியே அதுக்கு பாரு கடைசி கீழே குறைய அன்னோன்னு போட்டுருவான். என்னது அன்னோன்? திஸ் இஸ் நாட் அன்னோன் மெஷர்மெண்ட்டும்பா. அதாவது அளக்க முடியாத போடுங்க. அப்படியே வாட் இஸ் மீன் பை 1 by 320 போடுங்க. வாட் இஸ் மீன் பை 1 by 320னா 320. 1 கீழ் 320. அது 1 வந்து 320 பிரிச்சோம்னா என்ன ஆகும்? மைனஸ்ல போய் நிற்கும். என்னது? வாட் இஸ் தி மீன் பை 1 by 320? இட் இஸ் அன்இமேஜினபிள் அல்லது அன்விசிபிள்னு வரும். ஏதாவது வருதுன்னு பாருங்க. அந்த கிரெயின் வால்யூம்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு குணம் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் வால்யூம், 9 குணம் ஒரு மும்மி, 11 கும்மி இஸ் ஒரு அணு, 7 அணு ஒரு இம்மி, 7 இம்மி ஒரு உமி நெல், ஒரு சிட்டிகை 7 உமி நெல், 360 நெல் ஒரு செவிடு, 5 செவிடு ஒரு ஆலிக்கை, 2 ஆலிக்கை ஒரு உலக்கு, 2 உலக்கு ஒரு உரி, 2 உரி ஒரு படி, 8 படி ஒரு மரக்கால், 2 மரக்கால் ஒரு பதக்கு, 2 பதக்கு ஒரு தூணி, 5 மரக்கால் ஒரு பறை, 80 பறை ஒரு கரிசை, 96 படி ஒரு களம், 120 படி ஒரு பொதி மூட்டை, 21 மரக்கால் ஒரு கொட்டை. இப்படி அது போயிட்டே இருக்கு. ஃப்ளூயிட்ல வந்து அதே மாதிரி 5 செவிடு ஒரு ஆளாக்கு, 2 மகாணி ஒரு ஆளாக்கு, அரை கால் படி, 2 ஆளாக்கு ஒரு உலக்கு கால் படி, 2 உலக்கு, அப்படி போயிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கு. லென்த் வால்யூம், அது மாதிரி கிரெயின் வால்யூம், கிரெயின் வால்யூம் என்ன சொல்றாங்க பாருங்க. கிரெயின்ல தாங்க ஒரு குணம் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் வால்யூம், 9 குணம் ஒரு மும்மி. அதுல ரைட் புரிஞ்சுக்கிட்டேன். அணுன்னு சொல்றான். அணு அப்ப அணுவுக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்கான். அணுவுக்கு கீழே இருக்குது இல்லையா? ஆமா. ஒரு குறிப்பிட்ட அடர்த்தி. புரியுது. அணு எப்ப வருதுன்னா குறிப்பிட்ட அடர்த்தி வர்றப்ப அணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அணு என்பது குறிப்பிட்ட அடர்த்தி. இப்ப அணுவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அணுவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அடர்த்தி வருகின்றவர்கள் தான் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பிட்ட அடர்த்தி வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற புரிந்து கொள்ள முடியல. அதுக்கு முன்னால் புரிந்து கொள்ள அந்த மாதிரி அன்னோன் அப்படின்னு ஏதாவது வருதுன்னு பாருங்க. அதாவது புரிந்து கொள்ள முடியாதது.
இப்போ ஆஹ் தமிழ் நியூமரிக்கல் நம்பர்ஸ் அதே மாதிரி போயிட்டு இருக்குங்க. அதுதான் காட்டுது. 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 1000, 900, எக்காயிரம், நெல்லை. அதாவது 10 to the power of 9 900, பவர் 12 வந்து ஈகாயிரம், பவர் 15 வந்து நெல்லை, பவர் 18 வந்து இலஞ்சி, பவர் 20 10 to the power 20 வந்து வெல்லம், 10 to the power of 21 வந்து ஆம்பல். அப்புறம் அதே மாதிரி போயிட்டே இருக்கு. அது மாதிரி 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, அற்புதம், நிகரற்புதம், கும்பம், கணம், கற்பம், நிகர்ப்பம், பதுமம், சங்கம், வெல்லம், அணியம், அட்டம், பரட்டம், பூரியம், முக்கோடி, மகாயுகம். இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஒரு அப்படியே பாத்தீங்கன்னா 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், 10 மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவார்டர்லியன், அதே இதுலதான் வருது. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேற வேற வார்த்தைகளே அது வரைக்கும் முக்கோடி, மகா யுகம் வரைக்கும் வருது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. ட்ரில்லியன், 6 டில்லியன் அப்படின்ற அந்த வேர்டையை வச்சுதான் மறுபடியும் மறுபடியும் வருது. ஆனா அதெல்லாம் வேர்டு மாதிரி தெரியல. அவனுக்கு பேரே வைக்க. அப்புறம் என்ன அது ஃபிராக்ஷன்ஸ்லயும் போகுது அதே மாதிரி. ஃபிராக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல 1, 3/4, அரை, கால், 4மா, 3 வீசம், 3மா, அரை கால், 2மா, மாகனி, 1மா, 3/4 வீசம், முக்கான், அரை வீசம், அரைமா, கால் வீசம், காணி. காணின்றது 1/80 வருது, 1/80 வருது. 3/320 வந்து அரை காணி, முந்திரி. 1/160 அரைக்காணி, 1/320 வந்து முந்திரி. நீங்க கேட்டீங்களே 1/320 வந்து முந்திரி. அதே மாதிரி 1,02,400 வந்து ஒரு கீழ் முந்திரி. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு. இம்மி வந்து 1/21,50,400 ஒரு இம்மின்றது 1 வந்து அந்த லட்சத்துக்கு போகுது. அப்ப ஒன்னு அப்படி பிரிக்கிறான், ஃபிராக்ஷனா பிரிக்கிறான். ஒன்னு அப்படி பிரிக்கிறான், ஃபிராக்ஷனா பிரிக்கிறான். அப்ப நீ வந்து ஃபிராக்ஷன் எவ்வளவு புரிஞ்சிருக்க பாத்தீங்கன்னா, இப்ப 200 ஃபிராக்ஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 200 250 ஃபிராக்ஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க 21 லட்சத்துக்கு இல்ல, இங்கிலீஷ்ல சொல்லவே கிடையாது. மாட்டிட்டானுங்க சகமா மாட்டிட்டானுங்க முண்டங்கள். புரியுதா? அதுக்கு பேரே வச்சிருக்கான். என்னது? 1/3 1/21 லட்சம். என்னது? ஆமாங்கய்யா. நினைச்சு பாருங்க. 21,50,400 தான் ஒரு இம்மி. அப்பா எங்க பாடு நிக்குது அது? ஒரு அணுவை இவ்வளவா பிரிச்சிருக்கான். ஒரு பகுதி ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒண்ணு எத்தனவா பிரிச்சிருக்க? 1/, போட்டாக 21 லட்சம். 2 கோடி 2 கோடியே 15,04,000 இருங்க 1 10 100 அந்த டிஜிட்டல் மட்டும் அந்த நம்பரை என்னங்க எத்தனை டிஜிட்டல் வருதுன்னு பாருங்க. 1/, எத்தனை டிஜிட் வருது பாருங்க. நம்பர் அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. 7 1/7 டிஜிட்ஸ். சரி 1/7. இது மாதிரி கடைசி எவ்வளவு வருது பாருங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தீர்த்துகள்னு ஒண்ணு முடியுது. அது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 6 9 12 15 18 21. அதுக்கப்புறம் ஒரு நம்பர், மொத்தம் 22 நம்பர் வருது. 1/22 நம்பர் வருது. சரி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள 00 போடல, அதுலயும் நம்பர்ஸ் தான் இருக்கு. 323 824 530 227 200. அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 30. சரி, 1 கூட இத்தனை நம்பர் கீழே போட்டா பரவாயில்ல, அதுக்குள்ளேயே நம்பர்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் எப்படி யாரு கண்டுபிடிச்சாங்க? மயன் கண்டுபிடிச்சதுதான். மயன் நாகரிகம் தான். என்னது மயன் நாகரிகம்? மயன் தான் நம்ம கொண்டு நிற்கணும். மயன் தான் அந்த சிற்பக்கலை சேர்நூல் இதெல்லாம் வரும். இந்திர வல்லமை சிற்பக்க சொல்லு. அப்படின்னா 1/320 இருக்குது. ஒன்னுங்கில் வந்து 22 டிஜிட். இப்ப வந்து -9 வரைக்கும் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் -9 போட்டு பாருங்க, பிக்கோன் வரும். இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. -9. வாட் இஸ் த -1? நானோ கீழே போட்டு பாருங்க. நானோ, வாட் இஸ் த நானோ? நேம் கால்டு -9. வாட் இஸ் போட்டு பாருங்க, நானோ வரும். அண்ட் பிகோ, வாட் இஸ் த பிகோ மீனிங் போட்டு -12 வரும். -13, -15, -18, -21, -24, -20, -21, -24, -28 இப்படி போயிட்டே இருக்கும்.
யூனிட்ஸ் ஆஃப் டைம்லயும் இருக்கு. அதாவது தமிழ் வரலாறுன்னு சொல்லிட்டு தமிழ் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பேஜ் வருதுங்கய்யா. ம் அதுல வந்து டைம் ம் யூனிட்ஸ் ஆஃப் டைம் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் ஹிஸ்டரி காட்டுறது. ம் அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழிகை, ம் ஒரு 10 குழிகைனா எவ்வளவு, ம் 2 கனிமைகள், ம் 2 கை நொடி, ஒரு ம் மாத்திரை, அந்த ம் இது காட்டுது ஃபுல்லா. 2 மாத்திரைகள்லாம் கண்ணிமை நொடியேன்னு கண்ணிமை நொடியேன்னு அவ்வே மாத்திரை தொல்காப்பியத்தில் வரும். கண்ணிமை நொடியேன்னு அவ்வே மாத்திரை ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது ஒரு நொடிக்கு மேல சொல்றது, 2 வினாடி பயன்படுத்தி சொல்றது, 3 பாட்டெல்லாம் பாடுறப்பா அதுல 8 மாத்திரை 10 அதெல்லாம் வந்து பாடல்ல வரும். சாதாரணமா நம்ம பேசுறது வந்து 2 மாத்திரை 1 மாத்திரை 1.5 மாத்திரை இப்படி தான் நம்ம சாதாரண உரையாடல் வந்து இதுக்கு மேல போகக்கூடாது. சரி அடுத்தது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அந்த டைமை வந்து துல்லியமா கணிக்கிறதுக்கு நம்ம தமிழ்ல தான் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அந்த சிற்பக்கலைகளை வந்து அவ்வளவு மைன்யூட்டா வந்து இது பண்ணிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த காலத்துல. அதைத்தாங்க சொல்றேன். அதான் 20,000 ஆண்டுகளாச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இதை கண்டுபிடிக்கணும் எத்தனை அறிவு இருந்திருக்கணும் அவனுக்கு. அப்ப எத்தனை ஆண்டு நீ மூத்தவன் நீ? இதை கண்டுபிடிக்கிறது எத்தனை ஆண்டு நீ மூத்திருக்கணும் நீங்க? அப்ப தனி கலாச்சாரமா இருந்திருக்குது. நீ வடக்கு இருந்து வந்தையா தெற்கு இருந்தே வரங்கிறப்ப அறிவு கலாச்சாரம் தனியா இருந்திருக்குது. என்னது? அதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருந்திருக்குது. என்னது? இப்போ ஒரு நாடிகை வந்து பாத்தீங்கன்னா வினாடி அப்படின்னா 24 செகண்ட்ஸ்ன்னு காட்டுது ஒரு நாடிகை. சரி 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 சரி. அந்த இங்கிலீஷ்ல மட்டும் பாருங்க. 4 செகண்டுக்கு அப்புறம் மைனஸ்ங்கிறது மைனஸ் இதுல இன்னும் இங்கிலீஷ்னு போடுங்க. இன்னும் இங்கிலீஷ் நியூமெட்ரிக்னு போட்டுங்க. இந்த இங்கிலீஷ்னு போட்டு இது மெட்ரிக் சிஸ்டத்துல போடுங்க. இன்னும் வாட் இஸ் த நானோ இன் மெட்ரிக்னு போடுங்க. What is the measurement of nano size in போடுங்க. In metric போடுங்க. In a metric system, the prefix to nano means 1 billionth or 10 to the power of -9. அதேதான். அதுக்கு அப்புறம் -9க்கு அப்புறம் என்ன? -12 வரும் பாருங்க. 10 to the power of -10 வந்து -12. ஆமா. அப்புறம் 3 கூட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்ல காலம் போல அவ்வளவுதான் நின்னுடுச்சு. அது இன்னும் போகும் பாருங்க. அது போகும் பாருங்க. அது போகும். அதை நிறுத்திட்டேன். வேற இதில் போடுங்க. நிறுத்திக்கலாம். இதோட நிறுத்திக்கலாம். 5:30 நிறுத்திக்கலாம். மறுபடியும் 6 மணிக்கு சந்திப்போம். சரி அது பார்த்து வைங்க. மறுபடியும் பேசுவோம். சரியா? அதாங்கய்யா. femto 10 to the power of -15, atto 10 to the power of -18, zepto 10 to the minus of 21, yocto 10 to the minus of 24. அதுக்கு மேல போடல. -24 என்ன சொல்றான் பேரு? -24 வந்து yocto, YOCTO, yocto. எஃப்டோ வரைக்கும் போகுது. ஆட்டங்கப்பா. அது வரைக்கும் நீ போயிருக்க இல்லையா? தமிழ் அது கீழே போகுது. தமிழ் என்ன பண்ணுது? அதுக்கும் கீழே போகுது. அதுக்கும் கீழே போகுது. அப்ப நாங்க யாருன்னு பாத்துக்கங்க. நீங்க நாம யாருன்னு பாத்துக்கலாம் இல்லையா? அதனாலதான் ஜெர்மானியர் அதை பத்தி நான் கிளாஸ்ல பேசணும். எங்க பாண்டிச்சேரி கிளாஸ்ல பத்தி பேசணும். அப்ப நான் சொன்னேன் திஸ் இஸ் குவாண்டம் நம்பர்னு சொன்னேன். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இன்னையா -1 வந்து 320 பிரிக்க சொல்றானையா. 1 வந்து 320 பிரிக்கணும். அது எத்தனை பாகமா போகும் தெரியுமான்னு கேட்டேன். 320 பாகம். திஸ் இஸ் மிராக்கிள் நம்பர், மிராக்கிள் ஃபிராக்ஷன் நம்பர், திஸ் இஸ் குவாண்டம் ஸ்டேட் நம்பர் அப்படின்னா அவங்க இதுங்க காணியில வருதுங்க நிலத்துல வருதுன்னு. ஆனா காணியில வருது எல்லாம் அதைத்தான் நோக்கி அணுவை நோக்கி தான் போகுது அப்படின்னா. அணுவை நோக்கி போய் அணுவு கீழே போகுது அப்படின்னு சொன்னேன். ஃபிராக்சர்ல போகுது அப்படின்னு சொன்னேன். அப்ப இதுதான் ஒரு அணுவை சதகோடி 100 இட்டனருங்கிறான். அணுவை சதகோடி 100 இட்டனருங்கிறான். அணுவை. ஆனா எங்க அப்ளைடு சயின்ஸுக்கு வரல. என்னது அப்ளைட் சயின்ஸ் வராது. காரணம் அது எது காரணம்? இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அப்ளைட் சயின்ஸுக்கு போகல. இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் வந்து வெள்ளைக்காரருக்கு எடுத்தா பாருங்க. அப்ளைட் சயின்ஸுக்கு போகல. செய்முறை அப்ளைடுன்னா பயன்படுத்தி பாக்குறது. என்னது அப்ளைடா எடுத்துட்டு அது வந்து பியூர் சயின்ஸாவே அப்படியே இருந்து போச்சு. அது பியூர் சயின்ஸ் அந்த ரேஞ்சில் அப்படியே நின்னுடுச்சு. அதற்கான பயன்பாட்டுல யாருமே யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லாவே அந்த என்ன சொல்றது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினால அவங்களோட நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம வந்து விளையாண்டுகிட்டே இருக்குமே தவிர, அதை வச்சுதான் நம்ம விளையாடிட்டே இருக்குமே தவிர
ம் நம்மளோட பொக்கிஷத்தை நம்ம தொடவே இல்லை. அதனால நம்ம இருக்கிற இருக்கிற அறிவு போயிடுது. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.